அவரை மாதிரி யாரு இருந்தாலும், ஏன் நீங்களா இருந்தாலும் சரி, நான் தூக்கி வீசிடுவேன். சக்தி, நீ ஏன் பதட்டப்படுற? நான் என் ஃப்ரெண்டு பத்தி தானே சொன்னேன். நீங்க ஏன் இப்ப பதட்டமா இருக்கீங்க? நான் உங்க ஃப்ரெண்டு இல்ல, அவரை உங்க ஃப்ரெண்டாவே நான் சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்களே, அந்த மாதிரி தப்பா யோசிக்கிற ஆளு யாரா இருந்தாலும் நான் தூக்கி போட தயங்க மாட்டேன். சரி சக்தி, நான் கிளம்புறேன். இப்படி வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம இருந்தா எப்படி? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல சக்தி, அவசரமா கிளினிக் போனோம். நான் இன்னொரு நாள் வரேன். இவர் ஏதோ சமாளிக்கிற மாதிரியே தெரியுது. மதனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை. அவர் அப்செட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது அவர் ஃப்ரெண்ட் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. பகல் கனவா? நீ என்ன சொல்ற? ஆமா, உண்மை தெரியாம உன் மனசுல நீயே ஆசைய வளர்த்துக்கிட்டு இருக்க. கடைசியில ஏமாந்துதான் நிக்க போற. ரமாமணி, எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசு. எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? வெளிப்படையா பேசணுமா? சரி, என் கூட வா. நடுக்கூடத்துல நின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வெளிப்படையா பேசிடலாம். ரமாமணி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சரிதான், விஷயத்தை போட்டு உடைச்சிட வேண்டியதுதான். ரமாமணி, நீ என்ன சொல்ல வர? சொல்லி தொலை, என்ன கோவப்படுத்தாத. ஏய், உன் பொண்ணுரங்க மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் ஆசை நடக்கவே நடக்காது. ஏய், உன் வாய மண்ணை ஊத்தி கழுவு. ஏன் எனக்கும் என் பொண்ணுரங்க மாமாக்கும் கல்யாணம் நடக்காது சொல்ற? உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உன் மாமாக்கு உன் மேல துளி கூட ஆசையே கிடையாது. ரமாமணி, என்ன வெறுப்பேத்தாத. பொண்ணு ரங்க மாமா என் மேல உயிரை வச்சிருக்கா, அது உனக்கு தெரியுமா? அவரு உன் மேலதான் உயிரை வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? என்ன இப்படி முழிக்கிற? நீ கிராமத்துக்காரின்னு நல்லாவே தெரியுது. இங்க பாரு, உன் பொண்ணுரங்க மாமா உயிரை வச்சிருக்கிறதெல்லாம் சக்தி மேலதான். நீ என்ன சொல்ற? நான் உண்மையதான் சொல்றேன். அவரு சக்தியை தான் காதலிக்கிறாரு. ஏய், என்கிட்ட கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லடி. எனக்கே நேத்துதான் விஷயம் தெரிஞ்சது. பொண்ணுரங்கம் சக்திய கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற ஆசையில தான் ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கான். பாவம், பொண்ணுரங்கத்துக்கு மதனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் தெரியவே தெரியாது. பொண்ணுரங்கம் என்னடான்னா சக்தி தான் அவன் பொண்டாட்டி நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கான். நீ என்னடான்னா பொண்ணுரங்கம் தான் உன் புருஷன் நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்க. இங்க பாரு, நான் உன் மேல இருக்க பாசத்துலதான் சொல்றேன். நீ வீணா பொண்ணுரங்கத்து மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. பேசாம நீ உன் ஊருக்கே கிளம்பி போயிடு. அங்க உனக்குன்னு ஒரு கிராமத்தான் கிடைக்காமல போயிடுவான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இரு. இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்ணுரங்கம் கிடைக்கவே மாட்டான். எனக்கு என்னவோ பொண்ணுரங்கம் சக்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு தோணுது. போத நிறுத்து. பொண்ணுரங்க மாமா மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா நான் என் உயிரை விட்டுருவேன். நீ செத்தாலும் உன்னை உன் பொண்ணுரங்கம் கட்டிக்கவே மாட்டான். அழுடி, நல்ல அழு. இந்த வீட்ல யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது. முதல்ல நீ, அடுத்தது அந்த சக்தி. ஹலோ, நான் சக்தி பேசுறேன். நானும் மதனும் உங்க வீட்டுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வந்தோமே. சொல்லுங்க சக்தி. உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். நீங்க மனம் திறந்து உண்மையை சொல்வீங்களா? என்ன சக்தி திடீர்னு கேக்குறீங்க? எதை பத்தி? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்க எதை பத்தி கேட்டாலும் அதுல எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு நானும் மதனும் உங்க வீட்ல இருந்து புறப்பட்டு வந்ததுல இருந்து மதன் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அப்படிங்களா? ஆமா, அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. என்கிட்ட பேச கூட இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சமாளிச்சு ஏதேதோ பேசினாரு. உன்கிட்ட ஏதாவது பேசினாரா? இல்ல நீங்க ஏதாவது உங்க ப்ராப்ளத்தை சொல்லு,
அவர் அதனால டிஸ்டர்ப் ஆயிட்டாரா? நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கலைங்களே. நீங்களும் மதனும் பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வந்தப்போ நானும் மதனும் சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைச்சி சமாளிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே மதனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு நீங்க தான் காரணமா? மதன் அப்செட் ஆனதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நான் காரணம் இல்ல. மதனோட ஃப்ரெண்டுன்ற முறையில உங்ககிட்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. சொல்லுங்க சக்தி. மதனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட மனம் விட்டு பேசிக்கலாம். ஆனா அதை மறைச்சு 2 பேரும் என்கிட்ட நடிச்சீங்கன்னா நான் அதை கண்டுபிடிக்கும் போது நீங்க எந்த சமாதானம் சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க ரொம்ப பொசசிவா இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மதனும் நானும் உங்களுக்கு விரோதமா நடக்க மாட்டோம். உங்களுக்கு உண்மையா தான் இருப்போம். உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு எங்க 2 பேருக்கிட்டையும் எந்த விஷயமும் இல்ல. அப்ப ஏன் அவர் அப்செட்டா ஏதோ கில்ட்டியா இருக்கிற மாதிரியே இருக்காரு? அதான் எனக்கும் புரியல சக்தி. இத பாருங்க, அவரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க தானே அடிக்கடி சொல்லியிருக்காரு. அவரோட கடந்த கால வாழ்க்கையில ஏதாவது என்கிட்ட மறைக்கக்கூடிய விஷயங்கள், ஏதாவது உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? ஏன் இப்படி சுத்தி சுத்தி மதனை பத்தியே சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, ஒருத்தரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி எல்லா சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக்கணும். அப்படி தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அவரை சந்தேகமே படக்கூடாது. இதை என் கொள்கையாவே வச்சிருக்கேன். அதனால்தான் உங்களையே கேட்கிறேன். மதன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன். நீங்க அவனை சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. மதன் மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நீங்க உங்க ஃப்ரெண்டு மதனை காப்பாத்துறதுக்காகவே பேசுற மாதிரி எனக்கு தோணுது. சரி, ஃபோன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் நினைக்காதீங்க. நோ நோ நோ, பரவாயில்ல. நீங்க இவ்வளவு பிராங்கா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நல்ல பொண்ணுக்குள்ள எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட இருக்கு. நீங்களும் மதனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் மதனை பத்தி உங்ககிட்ட பேசினத நீங்க அவர்கிட்ட தாராளமா சொல்லுங்க. அவர் இத பத்தி என்கிட்ட கேட்டார்னா நான் பதில் சொல்றேன். சரி, நான் போனை வைக்கிறேன். ஓகே சக்தி. சக்தியோட கண்ணால தீதி நெருங்கிக்கிட்டு இருக்குது. சக்திக்கு நாம ஏதாவது செஞ்சாகணுமே. இனிமே எனக்குன்னு வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல. ஆத்தா சேர்த்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் சக்தி கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். மாமா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். ஒன்னு என்ன 10 உடையலு உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? மாமா, உங்களுக்கு நல்ல மனசு இருக்கா? நல்ல மனசாட்சி இருக்கா? நீங்க நல்லவர் தானே? என்ன இருக்கானு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன். என் ஆத்தா என்னை சுத்தமான மனசோட தான் வளர்த்துருக்குது. இதுவரைக்கும் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. கனவுல கூட யாருக்கும் நான் கெடுதி நினைச்சதில்ல. அப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளு, என்ன கேட்க போற? உங்க மனசுல நான் இல்லையா? என் மேல நீங்க ஆசை வைக்கலையா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கதான் இங்க வந்திருக்கீங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது உண்மையா இல்லையா? பெரியத்த எனக்கு தானே முகூர்த்த படம் வாங்கி கொடுத்து அமிச்சாங்க. உங்க வீட்டுக்கு நான் தானே மருமகளா வரணும். அத்தை ஆசைப்படுறது நிஜமா இல்லையா சொல்லுங்க. மாமா, உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். இல்ல நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல கை விட்டுருவீங்களா? ஹர்கனி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? மாமா, உங்களுக்கு என் மேல துளி கூட அன்பு கிடையாது மாமா. சக்தி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க மாமா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சக்தி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஹர்கனி, இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது? ரமாமணி தான் மாமா சொல்லுச்சு. மாமா, என் மனசே நொறுங்கி போச்சு மாமா. எனக்கு அழுகையா வருது. சொல்லுங்க மாமா, நீங்க என்ன கட்டிக்க மாட்டீங்களா? ஹர்கானி ஒரு வெகுளி பொண்ணு. நான் உண்மையை சொன்னா இவன் மனசொடிஞ்சு போயிருவா.
நான் பாட்டுக்கு எதையாவது சொல்லி இவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா வேணாம், இவகிட்ட உண்மையை சொல்ல வேணாம். மாமா என்ன மாமா யோசிக்கிறீங்க சொல்லுங்க. அருக்கானே, சரியான அசட்டு பொண்ணா இருக்கிறியே நீ. ரமாமணி எல்லாம் ஒரு ஆளு, அது சொல்றத நீ பெருசா எடுத்துக்கிறியா? சும்மா உன்னைய கலாட்டா பண்றதுக்கு ரமாமணி அப்படி சொல்லியிருக்கு. நீ என் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கிறான்னு சோதிச்சு பார்த்திருக்கு. இந்த அருகானே, என்கிட்ட கேட்ட மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காத. சித்தப்ப காதல விழுந்துச்சுன்னு வையே, உன்னை கொண்டே விடுவார். மாமா நீங்க இல்லைன்னா நான் இல்ல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் என் உயிரே விட்டுருவேன். மாமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? அருகானி, முதல்ல கண்ணை தொடச்சுக்க. போ, முகத்தை கழுவிட்டு நல்லா பூவும் போட்டு வச்சுக்க. அப்பதான் நீ அழகா இருப்ப. இப்போ மூஞ்சிய பாரு, சரியான அழுவாச்சி மாதிரி இருக்குது. மாமா நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லை. அருக்கானி, சக்திக்கும் டாக்டருக்கும் முதல்ல நல்லபடியா கண்ணால முடியிட்டேன். அது வரைக்கும் நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா சித்தப்பாவுக்கும் சின்னாத்தாவுக்கும் கோபம் வந்துடும். சின்னாத்த கிட்ட ஏற்கனவே திட்டு வாங்கியிருக்கிறல்ல, அது போதாதா? போ, சொல்லி பரப்போ. நான் போறேன் மாமா. கடைசியா ஒண்ணு கேக்குறேன். ரமாமணி சொன்னதெல்லாம் போய் தானே? அவ சொன்னதெல்லாம் ஏதோ உண்மை இல்ல தானே? ரமாமணி சொன்னது எல்லாமே போய் தான். இப்ப என் மனசுல நீ நடக்கிற மாதிரி யாருமே இல்ல. போதுமா? என்னோட மனசு என்னைக்கு சுத்தமா இருக்கு. அந்த ரமாமணி ஏதோ உளறிட்டு கிடந்தாலும் கேட்காத. அழுவாத, போ. அழுவாத போன்றல்ல. என்னை மன்னிச்சிரு அருக்கானி. யாரும் வரும்போது எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சஞ்சய் ஃபோன் பண்றான். சஞ்சய், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்டா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு கால் பண்றேன். மதன் மதன் போனை வச்சிடாத, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னடா, சுருக்கமா சொல்லு. சக்தி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சக்தி உனக்கு ஃபோன் பண்ணாளா? எதுக்கு பண்ணா? ஓ, இன்விடேஷன் கொடுக்க வீட்டுக்கு வந்தமே, ஏதாவது மிஸ் பண்ணிட்டாளா? இல்ல மதன், உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதுக்கு மூட் அவுட் ஆனன்னு விசாரிச்சாங்க. என்னது? என்னடா சொல்ற? ஆமாண்டா, பூமிகாவை பத்தி நம்ம எங்க வீட்டு மொட்டை மாடியில பேசிக்கிட்டு இருந்தோம்ல. எனக்கு என்னமோ அதை கேட்டிருப்பாங்களோன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்குடா. ஒரு நிமிஷம்டா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, உண்மையை தான் சொல்றேன். பூமிகாவை பத்தி அவங்க நேரடியா விசாரிக்கலனாலும் நீ அப்செட் ஆனதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க வீட்டுக்கு வந்தப்போ சந்தோஷமா தானே வந்தாரு. ரிட்டர்ன் ஆகும்போது ஏன் மூட் அவுட் ஆகணும்? என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. டேய், என்கிட்ட இதை பத்தி கேட்டாடா. நீ பூமிகாவை பத்தி பேசினதும் நான் மூட் அவுட் ஆனது உண்மைதான். நீ சக்திட்டு எதுவும் உளறி வைக்கல? இல்ல இல்ல, நான் சமாளிச்சிட்டேன். உன்னை வார்ன் பண்ணதான் கால் பண்ணேன். மதன், நீ சக்தியை பத்தி சாதாரணமா நினைக்காத. நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் உன்னை பத்தி முழு விஷயத்தையும் ஸ்மால் பண்ணிடுவாங்க. அப்படியே சொல்ற? ஆனா சக்தி இது வரைக்கும் என்ன ஆராய்ச்சி பண்ற மாதிரி பார்த்ததே இல்லையடா. என்கிட்ட எதுவும் கேட்டதும் இல்ல. அப்படின்னு நீ நினைக்கிற. எனக்கு அவங்கள சாதாரணமா நினைக்க தோணல. அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே அவங்க முகத்துல இருந்த கம்பீரத்தை பார்த்து நான் மிரண்டுட்டேன். இன்னைக்கு அவங்க போன்ல என்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையோட அழுத்தமும் என்ன மிரள வச்சிருச்சு. கல்யாணம் முடியற வரைக்கும் அது உஷாரா இருந்துக்கோ. அவங்க கிட்ட மாட்டிக்காத. டேய், நான்லாம் மாட்டிக்க மாட்டேன். பூமிக்கு அவன் நான் மறந்துட்டேன். அந்த வில்லேஜ் விட்டு கிளம்பும் போது அவளை தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. அந்த பொண்ணும் என்ன தேடி வரப்போறது கிடையாது. அப்புறம் நான் எதுக்குடா பயப்படணும்? எனிவே சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். போனை வச்சிடறேன். மிஸ்டர் மதன், வாங்க, கார் எடுங்க, எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணுங்க. ஹலோ, ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதானே? என் கார் தான் கிடைச்சதா? மிஸ்டர் மதன், ஆட்டோக்காரங்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விஷயம் இல்ல. ஆனா இந்த மதன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கே. சரி உட்காருங்க, போயிட்டே பேசுவோம். சார், நீங்க என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க. சரி பரவாயில்ல மதன், நான் சொல்ல வந்த விஷயத்த இங்கேயே சொல்லிடுறேன். என்ன விஷயம்? அதுவா, முத்தானூர் கிராமம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. மேட்டுப்பாறை வில்லேஜுக்கு இப்படி தானே போகணும்? மேட்டுப்பாளையம் ஊட்டி சைடுல? மேட்டுப்பாளையம் இல்லைங்க, மேட்டுப்பாறை. மேட்டுப்பாறை.
டாக்டர் ஊருக்கு புதுசுங்க, அவருக்கு தெரியாது. நான் சொல்றேன். மேட்டுப்பாறை தானே போனோம். ம் ஆ, இப்படியே போங்க, ஒரு பள்ளம் வரும். அதுல போயிட்டு வலது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு மண் பாதை வரும். அதுல 4 மைல் போனீங்கன்னா மேட்டுப்பாறை வந்துரும். போங்க. ஓ அப்படியா, சரிம்மா. ஹலோ மிஸ்டர், ஆ, இங்க வாங்க. என்ன? நீங்க டாக்டரா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். ஓ ஆமா, இவங்க யாரு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வா. நான் உங்களை மலை கிராமத்துல பார்த்தேன்னு சொன்னது இப்ப எனக்கு தெளிவா ஞாபகம் வந்துருச்சு. முத்தானூர் கிராமத்துல ஒரு பொண்ணோட உங்களை பார்த்துருக்கேன். அங்க நான் மேட்டுப்பாறைக்கு வழி கேட்டப்போ வழி நீங்க சொல்லல, அந்த பொண்ணு தான் வழி சொல்லுச்சு. அப்போ நீங்க அந்த பொண்ணு கூட இருந்த நிலைமையே வேற. சார், போதும் நிறுத்துறீங்களா? நான் சர்வீஸ் பண்ணது நீல்கிரிஸ்ல. சம்பந்தம் இல்லாத பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம என்ன அனாவசியமா டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க என்ன டார்ச்சர் பண்றதா உங்க ஹையர் அபிஷியல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் கோர்ட்ல உங்க மேல கேஸே போட்டுறேன், ஜாக்கிரதையா இருங்க. மிஸ்டர் மதன், போலீஸ்காரன் பார்வையிலிருந்து நீங்க என்னைக்கு தப்ப முடியாது. நீங்க பண்ண தப்ப ஆதாரத்தோட நிரூபிச்சு உங்களை நிச்சயம் மனமேடையிலிருந்து இறக்குவேன். இது சேலஞ்ச் மட்டும் இல்ல மதன், வெற்றிவேல் சாருக்கு நான் செலுத்த போற நன்றி கடனும் கூட. நீங்க போங்க மதன், நான் ஆட்டோல போய்க்கிறேன். பாய். மாமா, ம்? என்ன மாமா இதெல்லாம்? யாரோட நகைங்க இது? இது என் ஆத்தா நகை சக்தி. அத்தை அவங்க மருமகளுக்காக சேர்த்து வச்சிருக்காங்களா? ஆமாம் சக்தி. இந்த நகையெல்லாம் நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? சொல்லுங்க மாமா. இந்த நகையெல்லாம் ஆசாரிட்ட கொடுத்து வளையலா செய்ய சொல்லி அந்த வளையல மாமங்காரங்கிற முறையில உன் கண்ணாலத்துக்கு பரிசா கொடுக்கலான்னு இருக்கிறேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப நன்றி மாமா. நன்றின்னுலாம் சொல்லி என்னை உன்கிட்ட இருந்து விலக்கிறாத. அதெல்லாம் சரி மாமா. என்கிட்டயே நிறைய நகைகள்லாம் இருக்கு. வளையல், செயின், தோடு, மூக்குத்தின்னு ஏகப்பட்ட நகைகள் வச்சிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் சக்தி. இது நான் உன் கண்ணாலத்துக்காக செய்யறது. இத வேண்டாம்னு சொல்லிடக்கூடாது. உனக்கு சீர் வரிச்ச செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? இல்ல மாமா, இது உங்க அம்மா சிறுக சிறுக சேர்த்து வச்சது. அது உங்க வருங்கால மனைவிக்கு கொடுக்கறது தான் முறை. எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும் மாமா. இருந்தாலும் என் மனசுல சக்திக்கு செய்யணும்னு தோணுச்சு. அப்படி உனக்கு நான் செய்யலைன்னா இந்த நகையெல்லாம் சும்மா பெட்டிக்குள்ளதையும் கிடக்கும். ஆனா அதுக்கு பதிலா சக்தி கையில வளையலா கிடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. மாமா, நீங்க உங்க மேல ரொம்ப அவநம்பிக்கையா இருக்கீங்க. அப்படிலாம் இருக்க கூடாது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு கல்யாணமே ஆகாம போயிடுமா? கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். உங்க அம்மா ஆசைப்பட்டபடியே இந்த நகையெல்லாம் வரப்போற உங்க மனைவிக்கு கொடுங்க. என் மேல வச்சிருக்கிற அதே அன்பை நாளைக்கு உங்களுக்கு வரப்போற மனைவி மேல வைங்க. மாமா, கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்க போறோம். நீங்களும் ரெடியா இருங்க. சரி, இந்தா வந்துடுறேன். தம்பி,
என்ன கை நிறைய நகையை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இந்த நகையெல்லாம் என் ஆத்தாவோடது. இதையெல்லாம் ஆசாரிகிட்ட கொடுத்து உருக்கி சக்திக்கு கண்ணால பெருசா வளையலா செஞ்சு போடலான்னு நினைச்சேன். நினைச்சா உடனே செஞ்சு போட்ட வேண்டியதானே? என் விருப்பத்தை நான் சத்திட்ட சொன்னேன். ஆனா சத்தி வேற மாதிரி சொல்லிடுச்சு. உங்களுக்கு மனைவின்னு ஒருத்தங்க வருவாங்க, அவங்களுக்கு செஞ்சு போடுங்க, அதுதான் முறைன்னு சொல்லிட்டு போயிருச்சு. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு சக்திக்கு வளைய செஞ்சு போடணும், அதே என் இஷ்டம். இஷ்டப்பட்ட உடனே செஞ்சிட வேண்டியதானே? இங்க பாருங்க, சக்தி கிட்ட போய் கேட்டீங்கன்னா சரி மாமா எனக்கு வளையல் செஞ்சு போடுங்கன்னு உடனே சொல்லுமா? இப்படிதான் பட்டு படாம சொல்லும். நீங்க தான் சக்திக்கு வளையல் செஞ்சு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே செஞ்சு போடணும். சக்தி தான் வேணான்னு சொல்லிட்டு போயிருச்சே, அது மீறி செஞ்சா அது மனசு கஷ்டப்படாதா? சந்தோஷம் தான் படும். ஆமா, இங்க பாருங்க, ஆசாரிய போய் பார்த்து வளையல் செஞ்சு போடுற வேலையை பாருங்க. வேணா துணைக்கு நானும் வரேன். என்ன இப்படி யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க தம்பி, ஆத்தாவோட ஆசை என்ன? நீங்க தானே சொன்னீங்க சக்தி கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது, நல்லபடியா நடக்கணுங்கிறது தானே? இப்போ இந்த வளையல் எல்லாம் செஞ்சு போட்டீங்கன்னா உங்க மனசுலயும் குறை இருக்காது, ஆத்தா ஆசைப்பட்டபடி சக்தி கல்யாணத்துலயும் குறையே இருக்காது. அதனாலதான் ஆத்தா ஆத்மாவும் சாந்தி அடையணும்ல. சரி, அப்போ ஆசாரிய பார்க்க போலாங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, சாயங்காலமா போலாம். சரி சரி. நீங்க பண்ண தப்ப ஆதாரத்தோட நிரூபிச்சு உங்களை நிச்சயம் மனமேடையிலிருந்து இறக்குவேன். அந்த போலீஸ்காரன் வேற கண்டுபிடிச்சு நம்ம கிட்டே சொல்றாங்க. ஒருவேளை இந்த பூமிக்காவை கொண்டு வந்து சக்திக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துவானோ? யாரா அந்த ஆளு? என் கல்யாணத்துக்கு யமனா வந்து நிக்கிறான். இவனை எப்படி சமாளிக்கிறது? ஒரே டென்ஷனா இருக்கே.